everyone, இன்னைக்கு நம்ம 10th maths exercise 1.4ல 5th sum பார்க்க போறோம். Show that the function f n to n defined by f of m equal to m squared plus m plus 3 is 1 to 1 function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. இது 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல போகிறோம். எஃப்ன்றது n to n நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு போகும்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூ m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு 1 2 3 4 5 6ன்னு போயிட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த கொடுத்துருக்க m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் எம்மோட வேல்யூ 1 2 3 4 ப்ளஸ் காமனாக எல்லாத்துலேயும் 3. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 3 5 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 ப்ளஸ் 2 6 6 ப்ளஸ் 3 9 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9 ப்ளஸ் 3 12 12 ப்ளஸ் 3 15 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 ப்ளஸ் 4 20 20 ப்ளஸ் 3 23. இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்க ரேஞ்சோட வேல்யூஸ். இதை நம்ம ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ணோன்னா எம்ன்றதுக்கு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர்ஸ் என்னென்ன 5 9 15 23ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன், ஆனால் ஆன் டூ கிடையாது. ஏன்? ஏன்னா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஆனால் ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இல்லை, அதனால் இது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் ஈக்குவலாக இல்லை? ஏன்னா கோடமைன்றது நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்க ரேஞ்ச் என்ன கிடச்சிருக்குன்னா 5 9 15 23ன்னு கிடச்சிருக்கு. எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் டொமைனில் வேல்யூஸ் கிடையாது, அதனால் இது ஆன் டூ கிடையாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.